உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் 2ஆம் தேதி வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். வகையில் இந்த வருடம்தான் குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் இது. குரு பகவான் உச்சம் பெறுவது. இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் என்னென்னலாம் செய்வார், யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்வார், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம் ஏறப்போகிறது, குபேர சம்பத்துக்களை அடைபவர் யார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே? தனுசு ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். உங்களுக்கு ப்ரொமோஷன் வரப்போகிறது. நீங்கள் வாழ்வின் அடுத்த படிநிலைக்கு போக போகிறீங்க. ரைட், ஓகே, விட்டுருங்க. நான் ஜாயின்ட் கமிஷனராக இருந்தேன், இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தேன், இப்போ நான் டெப்டி கமிஷனர் ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள். நீங்கள் என்ன பதவியில் இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் கலெக்டராக இருந்தேன், கலெக்டர் ஆகிட்டேன். ஸோ அது மாதிரி நீங்கள் சீனியர் மேனேஜராக இருந்தேன், இப்போ ஏஜிஎம் ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள். அடுத்த ப்ரமோஷன் என்பது உங்களை தேடி வரும். தான் ஒரு ஆச்சரியம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 4 குடையவன் உங்களுக்கு உச்சம் பெறுகிறான் என்பதால் வீடு மாடு மனை என்பது தேடி வரும். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, உங்களை தேடி வருகின்ற விஷயங்களாக இதெல்லாம் இருக்கணும். 4 கோடி உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு இது தேடி வருகிறது. ஸோ அப்போது 4ஆம் இடம் என்பது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. அது உச்சம் பெறுகிறார் எனும்போது அது பெரிய விஷயம். 2வது என்ன நல்ல விஷயம் என்றால், 4 கோடி உச்சம் பெறும்போது உங்களுடைய வீடு மாடு மனை போன்றவை. வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ரஷ்யா போய் தான் சார் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன், நான் அமெரிக்கா போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன் போன்ற எண்ணங்களோடு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாரின் போய் படிப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் ஃப்ளாட்டாச்சும் வாங்குவீங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறவங்கிறதெல்லாம் கனவாக கூட இருக்கட்டும், நீங்கள் ஃப்ளாட்டாவது வாங்குவீங்க. காரணம் என்னவென்றால் குரு பகவான் 4 கோடியவராக இருக்கிறார், ஒரு உச்சம் பெறுகிறார். நம்ம கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கும், என்ன இவர்கிட்ட வேலை கொடுத்தா நடக்கவே நடக்காது, எப்போ பார்த்தாலும் ரொம்ப லேட் பண்ணுறாரு போன்ற விஷயங்கள். அதெல்லாம் சரியாகி உங்களுக்குரிய ரெகக்னேஷன் என்பது கிடைக்கும். அதான் அதில் இருக்க பெரிய விஷயம். உங்களுக்குரிய கௌரவம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் 4 கோடி ஒரு உச்சம் பெறும்போது. ஸோ இது எல்லாமே ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது சார். உங்கள்கிட்ட ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் சார் இருக்கு, ஆனால் ஃபினிஷிங் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி. 4 கோடிவன் 8இல் மறையும் பொழுது ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏன்னா அவன் 8இல் மறைஞ்சிடறான், ராசிநாதனும் அவன் தான். அப்போ நீங்கள் ஒரு பெரிய டீம் லீடராக இருக்கீங்க, நீங்கள் உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன ஆகுது, சம்மந்தமே இல்லாமல் உங்கள் வீட்டில் அப்போ தான் ஃபோன் வரும். வணக்கம், என்னாச்சு, கேபிள் டிவி ஒன்றும் ரீசார்ஜ் பண்ணலையா அப்படிவாங்க. எப்படி இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண போகிறீங்க என்பது தான் கேள்வி. இந்த நேரத்தில் உத்தியோகத்தை பார்க்க போகிறீங்களா, இந்த நேரத்தில் பர்சனல் விஷயங்கள், பர்சனலும் முக்கியம், உத்தியோகமும் முக்கியம். 2 கை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க என்பது தான் முக்கியம். 4 கோடி 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட். டீம் மெம்பர்ஸை திட்டாமல் இருக்கணும், டீம் மெம்பர்ஸை வேலை வாங்கணும். அதுதான் சாமர்த்தியம். திட்டிங்கன்னா உங்களுடைய லீடர்ஷிப் போயிடும். ஸோ அப்போ இதுதான் முக்கியம். இப்போது இந்த 4 குடையவன் 8இல் மறையும் பொழுது என்ன ஏற்படும்? 8இல் மறையும் பொழுது என்ன ஏற்படும் என்றால், உங்களுக்குரிய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். முக்கியமாக ராசிநாதன் 8இல் மறையும் பொழுது உங்களுக்கே ஹெல்த் இஷ்யூ வருவதற்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. அடுத்ததாக இந்த 8ஆம் இடத்தில் மறைந்ததால் என்ன ஏற்படுகிறது அப்படின்னா, வயிறு, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இந்த பீஸா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றது போன்ற தீய பழக்கங்கள். எது தீய பழக்கமா? இதெல்லாம் தீய பழக்கமாக மாற்றிட்டீங்களா? ஆமாம். காரணம் என்னவென்றால், வயிற்றை பார்த்துக்கணும். இந்த குரு பகவான் மறைந்திருக்கிற இந்த ஒரு வருடமும் வெறும் நாட்டு மருந்து மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும். வீட்டிலேயே கஷாயம் மாதிரி குடிச்சிக்கணும். இந்த ஒரு வருடமும் மருந்துகள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். இந்த ஒரு வருடமும் ஹெவி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, அந்த மீல் இந்த மீல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளோக்கு கூட வயிற்றை ஜில்லுன்னு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு நல்லது. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து, இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வெறும் உணவு பழக்கத்தில் தப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த அடி. நான் ஒன்று கொஞ்சம் தீர்த்தவாரியாக இருப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எல்லாம் மறந்துடுங்க. அப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 5ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கையிலே என்ன ஏற்படுகிறது என்றால், உங்களுடைய சுபமங்கள செலவுகள் என்பது ஏற்படும். வீட்டில் வெறும் நான் செலவு பண்ணால் ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவேன் போன்றவைகள் ஏற்படும். 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 2 பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கையிலே பணம் கொட்டுகிறது. பணம் நிறைய வரக்கூடிய
அம்சங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. அடுத்து நாளை பார்க்குறாரு. அப்போது நாளை பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது தான், வீடு மாடு மனை. வீடு வாங்க போகிறீங்க தனுசு ராசிக்காரங்க, கார் வாங்க போகிறீங்க தனுசு ராசிக்காரங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒரே ஒரு மேட்டர் அல்லது 2 மேட்டர். என்னது? ப்ரெஷர் மேனேஜ் பண்ணுங்கள், எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. அல்லது 2வது விஷயம் என்ன, உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. லிவர் முக்கியம், கிட்னி முக்கியம், குடல் முக்கியம். ஏன்னா குரு தான் கல்லீரலின் கடவுள். யாராவது கொஞ்சம் தீர்த்தவாரியாக இருக்கீங்கன்னா அதெல்லாம் கீழே போட்டு உடச்சிட்டு அந்த பழக்கத்தை இன்னையோடு விட்டுருங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுதே ரெகபலேஷன் வருஷம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வருடமும் நல்லா ஒர்க் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்க, உடம்பை பாருங்கள். மற்றபடி சிறப்பு. தனுசு ராசிக்காரருக்கு 100க்கு 90 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த குரு பயிற்சி என்பதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, குரு உங்களுக்கு வாழ்க்கையில் தேவகுரு பிரகஸ்பதியை தான் ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். இந்த 9 கிரகங்களில் குரு வருகின்ற இந்த ஒரு விஷயம் மட்டும் உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குருவை தான் வேத சாஸ்திரங்கள் பொன்னார் என்று அழைக்கிறார்கள். பொன்னார் மேனியன் அப்படின்னா யாருன்னா குரு பகவான். தங்கத்தின் கடவுள் குரு பகவான். குரு பகவான் புத்திரகாரகன், குழந்தையை தருபவன் குரு பகவான். நன்மதிப்பை, கீர்த்தியை, நல்லோர் தொடர்பை தருபவன் குரு பகவான். வாழ்க்கையின் அடுத்த படிநிலையை தருபவன் குரு பகவான். இப்படி அடிக்கிட்டே போகலாம். இந்த குரு 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் கடகத்தில் உச்சமடைகிறார். அவ்வகையிலே இந்த வருடம் கடகத்தில் உச்சமடைகிறார். எப்போ? ஜூன் 2ஆம் தேதி கடகத்துக்கு வரார். வந்தோடனே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன தருவார் என்றால், இவர் குரு உச்சம் அடைகிறதே ஒரு சிறப்பு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, மேன்மை, அம்மாவோட உடல்நிலை, இது மாதிரி நிறைய சொல்லலாம். சுகஸ்தானம், இது மாதிரிலாம் சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறும் பொழுது நற்கீர்த்தி என்பதை டிஃபால்ட்டாகவே எல்லாருக்கும் தரார். உச்சம் பெற்ற இந்த குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 12ஆம் இடத்தை, காலபுருஷனுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த தடவை குரு பார்க்க போகிறாருங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயமே என்னென்னா, நிறையா பதிவுகளில் நிறையா சேனல்களில் சொல்லாத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இந்த கடகத்திலே குரு இருக்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் வாக்கில் செவ்வாய் என்ன பண்ணுவார்? கடகத்தில் நீச்சமடைவார். அதாவது ஜூலை ஆகஸ்டில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடையும் பொழுது ஏற்கனவே உச்சம் பெற்ற குரு அங்கே இருக்கும்போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும். நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். அதே மாதிரி மிக அற்புதமான விஷயம் என்னவென்றால், இந்த குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தை தொடர்ந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். இது மங்களன், செவ்வாயினுடைய வீடு என்பதால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. இது ஜோதிடத்தில் ரொம்ப சிறப்பான யோகம். குரு செவ்வாயை பார்த்தாலோ மிக அற்புதமான விஷயங்கள் ஏற்படும். குரு செவ்வாயை பார்க்கும்போது குரு மங்கள யோகம். ஏற்கனவே குரு இருக்கிறதே சந்திரனோட வீட்டில் தான் என்பதால் குரு சந்திர யோகம் என்பது ஏற்படும். குரு சந்திர யோகம். அடுத்ததாக குரு மகரத்தை பார்க்கிறார். மகரத்தில் யார் வரா? இதில் என்ன பெரிய விசேஷம் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வருகிறார். வருகின்ற ராகுவை குரு பார்க்கிறார். இதற்கு பேர் குரு சண்டால யோகம் என்று பெயர். அது என்ன சண்டால? சண்டால யோகம் என்றால் என்ன அப்படின்னா, மிக அசுரத்தனமான நன்மைகள்னு பேர். சண்டால யோகம். அசுரத்தனமான நன்மைகளை இந்த குரு பகவான் தருகிறார். அதிரடி ஆஃபர் எல்லாம், அந்த அதிரடி சரவெடி. ஸோ மகரத்துக்கு பார்க்குறார் குரு பகவான். ஸோ அடுத்து இப்படி மகரத்தை குரு பார்க்கும் போதே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த டிசம்பர் 6 கேது பகவான் அப்படி மேலே வந்து சிம்மத்திலேருந்து மேலே வந்து கடகத்தில் சேர்றார். குரு கேது சம்பந்தப்பட்ட அதை கோடீஸ்வர யோகம் என்று அழைக்கிறார்கள். கோடீஸ்வர யோகம். அடுத்து இந்த குரு பகவான் சனியை பார்க்கிறார் மீனத்தில். குரு மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷங்கள் என்பது நிவர்த்தி ஆகிறது. பொதுவாகவே சனி உங்களுக்கு 7 சனியாகவோ அல்லது அர்த்தாஷ்டம சனியாகவோ அல்லது கண்டக சனியாகவோ, அது என்னவோ ஒரு சனி, அந்த சனி ரோக சனி, ஏதோ ஒரு சனி, விரய சனி, பாத சனி, இந்த எந்த சனியாக இருந்தாலும் சரி, ஆல் சனி பிகம் கிளியர். குரு உங்களை சனியை பார்த்துறாரு. அப்போது இத்தனை நன்மைகளையும் இந்த குரு பயிற்சி எனும் ஒரு விஷயம் நடத்த போகுது. ஒரே ஒரு ஆள் குரு பகவான் வரார். அவர் இத்தனை நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆகினாலே குரு பயிற்சியை மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஸ்வீட் எடு, கொண்டாடு.